பென்ஷன் திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடியதாக உள்ளது. இதில் மீண்டும் அந்த கான்ட்ரிபியூட்டரி என்கிற பங்கேற்பு திட்டம் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட அரசு ஊழியர்கள் பெருமளவில் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கிற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதனை வரவேற்கிற வகையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வரவேற்று நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தரப்பு இதுக்கு வரவேற்றாலும் பாஜக தரப்பில் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு ஏமாற்று வேலை, புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு இவங்க சாயம் பூசியிருக்காங்கன்னு சொல்லி பாஜக தரப்பு தொடர்ந்து இதை விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி சார்? பாஜக தரப்பு வரவேற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அதிமுக இங்கே எதிர்க்கட்சி அல்ல, நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதில் முனைப்புடன் செயல்படுகிறார்கள். அதிலே ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன். சார், இப்போ நிறைய ஓய்வூதிய திட்டத்தை கூட அமல்படுத்தினாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லிட்டு கடுமையாக போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இடைநிலை ஆசிரியர்களும் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள். சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலுவை ஊதிய உயர்வுக்கான நிலுவை இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவ்வளவையும் இப்போது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை முதலில் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலை சம ஊதியம் என்கிற அந்த கோரிக்கைக்கு 6வது ஊதியக் குழுவினால் ஏற்பட்ட இந்த முரண்களை களையக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து அமையவிருக்கிற 8வது ஊதியக் குழு இவற்றை முழுமையாக ஆய்வு செய்யும் என்றாலும் கூட இந்த ஊதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு